கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நேரடியாய் கர்த்தருடைய சத்தத்துக்குள் போவோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அந்த 2 வசனங்களின்படி தேவன் நம்மோடு கூட இடைப்பட ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனங்கள். யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனங்களை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். இந்த யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனங்களை வாசிக்கும் போது இங்கு வருட கடைசியை காண்பிக்கிற ஒரு வார்த்தை வேதத்திலே அழகா எழுதியிருக்கிறது. இந்த வருட கடைசியை காண்பிக்கிற வார்த்தை அது எது என்று சொன்னால், அந்த யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, இன்றைக்கும் நாளைக்கும் என்று பார்க்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதா? இன்றைக்கும் நாளைக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? இந்த 2023ஆம் ஆண்டிலே நமக்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். எந்த 2 நாட்கள்? இன்றைக்கு ஒரு நாள் இந்த இரவு இருக்கிறது, நாளைக்கு ஒரு நாள் நமக்கு இருக்கிறது. இந்த 2 நாட்கள் இருக்கிறபடியினாலே இன்றைக்கும் நாளைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாம். இன்றைக்கும் என்றால் அது எதை குறிக்கிறது, நாளைக்கும் என்றால் அது எதை குறிக்கிறது என்பதை முதலாவது தெரிந்து கொள்வோம். இன்றைக்கும் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தர் நல்லவர். இந்த நாள் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு புதிய தயவு நாள். அப்படியானால் இன்றைக்கு என்பது இதோ இதுவரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற சாட்சியை குறிக்கும். அதுதான் இன்றைக்கு. 2வதாக நாளைக்கும் என்பது அது எதை குறிக்கிறது? நாளை என்பது சத்திரம் அது மனுஷன் கவலையை காண்பிக்கிறது என்று பார்க்கிறோம். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி, ஆனா அதே சமயத்துல நாளைய தினம் என்பது எதை குறிக்கிறது? தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அடிக்கடி பிரயாணம் பண்ண சொல்லும் போது நாளைய தினத்திலே பிரயாணம் பண்ணுங்கள் என்று இஸ்ரவேலிடத்தில் சொல்லும். அப்போ இந்த இன்றைக்கு என்பது இன்றைக்கு வரைக்கும் தேவன் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்பதை, நாளைக்கு என்பது நாளைக்கு செய்ய வேண்டிய காரியத்துக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவதை காண்பிக்கிறது. அதுதான் இன்றைக்கும் நாளைக்கும். அதை சொல்லிவிட்டு அந்த 11வது வசனம் யாத்திரையாகவும் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், சொல்கிறோம் 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். அப்ப இன்றைக்கு என்பது எது? இது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தின் 30ஆம் தேதியை குறிக்கிறது. நாளைக்கு என்பது எது? அது 2023ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் 31ஆம் தேதி கடைசி நாளை குறிக்கும்.
அதன் பின்பு 3ஆம் நாளில் என்று பார்க்கிறோமே, அந்த 3ஆம் நாள் எதை குறிக்கிறது? அதுதான் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள போகிற புதிய வருடம், புதிய ஆண்டு, புதிய மாதங்களின் எண்ணிக்கையின் துவக்கம். இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த யாத்திரையாகும் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். 2 காரியத்தை இன்றைக்கும் உரியதுக்கும் நாளைக்குரியதுக்கும் சேர்த்து 2 காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லுகிறார். அவர் செய்ய சொல்லுகிற அந்த 2 காரியம் என்ன அப்படின்னா, ஒன்று 10வது வசனம் சொல்லுகிறதை போல அவர்களை பரிசுத்தப்படுத்து. 2வது 11வது வசனம் சொல்லுகிறதை போல அவர்கள் ஆயத்தப்பட்டிருக்க கடவுள். ஒன்று அவர்களை பரிசுத்தப்படுத்து, 2வது அவர்கள் ஆயத்தப்பட்டிருக்க கடவுள். பரிசுத்தப்படுத்துதல் என்றால் என்ன? எப்படி பரிசுத்தப்படுத்தப்படுதல் என்பது இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய அவசியமா இருக்கு. தேவன் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு வழியை அல்லது ஏதோ ஒன்றை பயன்படுத்துவதல்ல, பல காரியங்களை தேவன் பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடும், சாட்சியின் வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய, கற்புள்ள ஜீவியம் நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய, சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தலை நிமிர்ந்து நின்று கர்த்தரை துதிக்கும் போது அந்த துதியினால் நாம் பரிசுத்தப்படுத்தப்படும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று அவர்களை பரிசுத்தப்படுத்து, 2வது அவர்களை ஆயத்தப்பட்டிருக்க சொல். இன்றைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வது நல்லது. எதை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அல்லது எதை கொண்டு பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதையும் வேதம் சொல்லுகிறது, உங்கள் முழு சரீரத்தையும் என்று பைபிள். நீங்கள் பரிசுத்தப்படுத்தப்படுவது முழு சரீரம். இந்த முழு சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும் போது தான் அங்கு ஜீவியத்திலே மகா பரிசுத்தம் உண்டாகும். அப்போ முழு சரீரத்தை பரிசுத்தப்படுத்துதல் என்பது எதை குறிக்கிறது? சரீரத்திலே எந்த பகுதியானாலும் அது எல்லாமே தேவனுக்குரியது என்கிற ஒரு பிரதிஷ்டையை காண்பிக்கிறது. அது தேவனுக்கு முன்பாக இருக்கிற நல்ல ஒரு பிரதிஷ்டை. நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஜீவியத்தை இன்றைக்கு நாம் பரிசுத்தப்படுத்துவோம் என்று சொன்னால், யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் ஓசத்திரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அப்ப இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது. எதை பரிசுத்தப்படுத்த வேண்டும்? பரிசுத்தப்படுத்த வேண்டிய பகுதிகள் ஏராளம் உண்டு, நமக்கு தெரியும். அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னாக்கா, எது பரிசுத்தமாக்கப்படணும்னா, மனுஷனுடைய வாய் என்கிறதான நாக்கு. மனுஷனுடைய வாய் என்கிற நாக்கு. வேற எந்த பகுதிகள் சுத்தமாக்கப்படுதோ பரிசுத்தமாக்கப்படுதோ இல்லையோ, இந்த வாய்ப்பகுதி என்று சொல்லக்கூடிய நாக்கு அங்கு பரிசுத்தம் ஆக்கப்பட்டாலே நிறைய பேருடைய மாம்சத்தின் கிரியைகள் விலகிடும். நிறைய பேருடைய சுதந்திரம், துராக்கிரதங்கள் மாறும். ஏன்னா இந்த நாவல தான், இந்த வாயில தான் பயங்கரமான ஆக்ரோஷ வார்த்தைகள் வருது. சில நேரத்துல இந்த வாய் என்கிற நாக்க வச்சு சில ஊழியக்காரர்கள் செய்த காரியம் அது நிறைய பேருக்கு இடரலை கொண்டு வந்ததை பார்க்க.
ஊழியக்காரர்கள் செய்தது எப்படி இடரலாய் வந்தது என்று கேட்கலாம். இது நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, எலியாவும் எலிசாவும் ஒருமித்து நடந்து போகிறார்கள். யோர்தானை கடக்கிறார்கள், பெத்தேலை கடக்கிறார்கள், மற்ற இடங்களை கடக்கிறார்கள். கடைசியா கடந்து போன உடனே அங்கு எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். எலிசா திரும்பி வந்து வருகிற வழியிலே அங்க நடக்கின்றது என்ன? அங்கிருந்து சின்ன பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், மொட்டை தலையா ஏறி போ என்று சொல். இத சொன்னதை இந்த எலிசா கேட்ட உடனே எலிசாவுக்கு பயங்கர கோபம். திடீரென பண்ணாரு, காட்டிலிருந்து கரடிகள் வந்து இந்த பிள்ளைகளை கொல்லுவதாக. அவர் சொன்ன மாதிரியே கரடிகள் புறப்பட்டு வந்து எத்தனையோ பிள்ளைகளை அதை கொன்று போட்டது, பீறி போட்டது. இப்போ பரிசுத்தப்படுத்த வேண்டியது எது? நாவு என்கிற வாய். இது அதுல சோத்திரம் எப்படி எதற்காக பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும்? இந்த வாய் என்கிற நாவில் இருந்துதான் நிறைய வார்த்தைகள் தவறு. எலிசா தீர்க்கதரிசி, அவன் சிரித்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனா கரடிகள் வரட்டும் என்று சொன்ன மாத்திரத்துல வந்து பீறி போட்டு, அவ்வளோ பெரிய மனுஷன் தன் வார்த்தையிலே பிறழுகிறான், தன் வார்த்தையிலே மருளுகிறான், தன் வார்த்தையிலே அடிக்கடி சிக்குண்டு போகிறான். அப்போ இந்த 2023ஆம் ஆண்டின் கடைசி நாட்களில் கூட்டத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவை. சோதர், உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் நல்லவை. உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. அப்படி ஆராய்ந்து சோதித்து பார்த்தால் இந்த கர்த்தர் நல்லவன். சோதரம், நாம் எதை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லிடுவார். அவர் சொன்னதின்படி நாம் அறிக்கையிட்டு விட்டால், அவைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால், அதன் பின்பு அந்த பாரம்பரியங்கள், பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள் நம்மை தொடராது. நம்மோடு கூட இருக்காது. அதற்கு பதிலாக புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக தேவன் நம்மை மாற்றும். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர். 2 வார்த்தைகள் என்று சொன்னேன். யாத்திரையாகவும் 19 10ஆம் வசனம் மற்றும் 11ஆம் வசனம். அதில் முதலாவது பார்த்தோம், பரிசுத்தப்படுத்துவாயாக. இப்போ இந்த வார்த்தையை கொண்டு வந்து ஆண்டவர் ஏன்ட்டு சொன்னாரு வச்சுக்கோங்களேன். பரிசுத்தப்படுத்துவாயாக அப்படின்னாக்கா நான் என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு வீடா சோப்பு தண்ணியும் மாஃபும் கொண்டு போயிட்டு வீடெல்லாம் பரிசுத்தப்படுத்த முடியுமா? இல்ல ஒவ்வொரு வீடா போயிட்டு கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் கொடுத்து போட்டு அதனால சுத்தமாக சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் ஒன்று செய்கிறேன். அங்க என்ன நடக்குது? எப்போ எந்த நேரத்துல யாரை எப்படி பரிசுத்தப்படுத்த வேண்டுமோ அதற்காக தேவனிடத்தில் கிருபை கேட்கிறேன். தேவனிடத்தில் கிருபை கேட்கிறேன். அந்த கிருபை கிடைச்ச உடனே அந்த கிருபையை வைத்துக் கொண்டு யாரை பரிசுத்தப்படுத்த வேண்டுமோ அவர்களுக்கு பரிசுத்தப்படுத்துதலுக்கு ஏற்ற வார்த்தைகளை, வாக்கியங்களை சொல்ல கர்த்தர் பயன்படுத்த. கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு தேவ வார்த்தை இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிறது மற்றும் நாளைக்கு, இந்த 2 நாளை என்னையா பண்ண முடியும் அப்படின்னா, 1 பரிசுத்தப்படுத்துங்கள், 2வது நீங்கள் பரிசுத்தப்படுங்கள். பரிசுத்தம் பண்ணிக் கொள்வது ரொம்ப நல்லது. 1. 2வதாக இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரோட ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள், ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். இந்த கடைசி காலத்துல தேவனாகிய கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறது எதுதான்? என் மகனே நீ ஆயத்தப்படு, என் மகளே நீ ஆயத்தப்படு என்று சொல்லுது. இந்த ஆயத்தப்படு என்பது மாத்திரமல்ல, அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. யாத்திரை 19 11ஆம் வசனம் சொல்லுது, சோதரம் 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். ஆயத்தப்பட்டிருக்க அப்படின்னா எந்த நேரத்துல வந்து பார்த்தாலும் புறப்படுவதற்கு, பறப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும், தவணமாய் தவித்திருப்பது. அப்போ 2வது குறிப்பு என்ன? ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள்.
யார் ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும்? எதிலே ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும்? உன் ராஜாவை சந்திக்கும்படி ஆயத்தம். பைபிள் அதைத்தான் உன் ராஜாவை சந்திக்கும்படி ஆயத்தம். இந்த ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் என்ற வார்த்தையின்படி நாம் அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும், எச்சரிக்க வேண்டும், ஆலோசனை கொடுக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும். இதெல்லாம் தேவை. அதே சமயத்துல ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் என்ற வார்த்தையின்படி சிலருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, சிலருக்கு அபிஷேகத்துல நடத்தி, சிலரை கர்த்தருக்குள் நடத்தி, அவர்கள் நன்றாய் ஆயத்தப்படுத்தி படைவைகளெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு எல்லாம் கிறிஸ்துவுக்குள் புதிதாகி ஒருமனப்பட்டு தேவ சமூகத்துல ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் சிலர் காத்திருந்தாங்கனாக்கா அதுதான் ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அடையாளம். அப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான சகோதரிகளே, விசுவாச தேவ பிள்ளைகளே, போதக பிதாக்களே, இதோ பழைய வருடம் முடிய போகிறது, புதிய வருடம் வரப்போகிறது. இன்னும் ஒரு நாள் மாத்திரம்தான் இருக்கிறது. உங்களை பார்த்து கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கிறீர்களா என்று கர்த்தர் கேள்வியை கேட்கிறார். நீங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கிறீர்களா? கர்த்தரே, உங்கள் ஆவியோடு ஆயத்தப்பட்டு இருக்கிறீர்களா? உங்கள் ஆத்துமாவோடு ஆயத்தப்பட்டு இருக்கிறீர்களா? உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கிறீர்களா என்பதை கவனிங்கள். இல்லாவிட்டால் ஆண்டவரிடத்தில் வெளிப்படையாகவும் உண்மையாகவும் அறிக்கையிட்டு சொல்லிவிடுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ஆயத்தமாக்கப்படுவதை குறித்து அதிகமாய் கேட்கவில்லை, எனக்கும் தெரியவில்லை. இதோ இந்த நாட்களிலே உங்களுடைய ஊழியக்காரனை கொண்டு எங்களோடு பேசினீர், நன்றி. சோத்திரம், அதற்கு நீர் இப்படியா எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி என்று சொல்லி தேவனை துதிக்க 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 ஏதோ ஒரு வழியின் மூலமாக எல்லாரையும் தேவன் ஆயத்தப்பட்டவர்களாய் இருக்க பண்ண போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுவதை போல் அல்லாமல் ஒரு ஊழியக்காரனாய், ஒரு தேவ மனுஷனாய் நான் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் என்றைக்கு புறப்பட்டு வந்தாலும் அவரோடு போவதற்கு நான் ஆயத்தமாயிருக்க. காரணம், சத்ரம் என்னை இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, நீண்ட வருட கணக்காகவே தேவனினை ஆயத்தப்படுத்தி 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 மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துகிற ஊழியக்காரனாய் மாற்றினார். அதனால எனக்கு ஒரு முரட்டு வயலாக்கி உண்டு. என்னன்னா, ஆண்டவர் வந்தால், ஆண்டோட வருகை வந்தால், எந்த நேரத்தில் வந்தாலும் அவரோடு போகுவதற்கு, அவரோடு போய் இருப்பதற்கு கர்த்தர் நல்லவர். அதுதான் ஆயத்தப்பட்டிருக்க கடவர். ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் சொன்ன உடனே இன்னைக்கு பலரும் பலவிதமான கருத்து யோசிக்கிறாங்க. பழைய ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டணும், புது வருடத்துக்கு புது ட்ரெஸ் உடுத்தணும், பழைய ஊர்லயே இருக்க கூடாது, லீவு போட்டு புது ஊருக்கு போயிடணும், சோத்திரம் பழைய ஆட்களை பார்த்தாச்சு, அடுத்து புது ஆட்களை பார்க்கணும் சொல்லி இப்படி என்னென்னமோ காரியத்தை ஆயத்தத்துக்கு நாம் சொல்லுகிறோம், செய்கிறோம். ஆனா தேவன் சொல்லுகிற ஆயத்தம் இது விளையாட்டுத்தனமானது அல்ல. தேவன் சொல்லுகிற ஆயத்தம் என்பது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த ஆயத்தம் எந்த நேரமும் ஆண்டவருக்காக போவதையும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதையும், சோத்திரம் ஆண்டவருடைய காரியத்திலே செயல்பட தீவிரிப்பதையும் காண்பிக்கிறது. அப்போ வேதத்திலே ஆயத்தமா இருந்தது யார் என்று கேட்டால், முதல் ஆயத்தமாயிருந்தது இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் நான் சொல்லுவேன். வேறு யாருமே ஆயத்தமாய் இருக்கலையா என்று கேட்டால் நிறைய பேர் சொல்லலாம். தவறான உதாரணங்கள் கூட பைபிள்ல நிறைய இருக்கு. கர்த்தர் நல்லவர்.
தப்பான காரியத்துக்கு ஆயத்தமாயிருந்த ஸ்திரீகளும் தப்பான காரியத்துல ஆயத்தமாயிருந்த சகோதரர்களையும் பைபிள்ல நிறைய பார்க்கும். ஆனா ஆயத்தமாய் இருக்க வேண்டிய காரியத்துல ஆயத்தமாய் இருந்ததற்கு உதாரணத்துக்கு ஒருவரை சொல்லுங்கள் என்று என்னை கேட்டால் நான் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் சொல்ல முடியும். காரணம், அதற்கு வேதத்திலிருந்தே ஒரு அடையாளத்தை காட்டுகிறது. பெத்தானியா பட்டணத்துல இயேசுவுக்கு சிநேகிதன் என்று சொல்லக்கூடிய லாசரு இருந்தார். இப்போ அவர் சோத்திர லாசரு இறந்தாச்சு, கண்டு போய் கல்லறையில வச்சாச்சு. ஆனால் பாருங்கள், இப்ப பெத்தானியாவிலிருந்து வேறு இடத்துல இருக்கிற இயேசுவை தேடி சோத்திரம் லாசருவை எழுப்பதற்கு வாருங்கள் என்று கூப்பிடுவதற்கு ஆட்கள் போகல. ஆனா யார் வந்து கூப்பிடாவிட்டாலும் தன் சிநேகிதனாகிய லாசருவை, தன் சிநேகிதனை உயிரோடு எழுப்புவதற்கு அவர் ஆயத்தமாகவே இருந்தார். அவருக்கு ஒரு நல்ல ஞான வெளிப்பாடு கிடைச்சது. என்னுடைய சிநேகிதன் இறந்து போயிட்டு அவன் அடக்கம் பண்ணியாச்சு, நான் போகணும், நான் உயிரோடு எழுப்பணும் என்று சொல்லி இந்த தேவ வெளிப்பாடு வந்து அருமையான அந்த இயேசு தன்னுடைய சிநேகிதனாகிய லாசருவை எப்போது எழுப்ப போகிறோம் என்கிற காரியத்திலே ஆயத்தமாகவே இருந்தான். இயேசுவின் ஆயத்தம்தான் மரித்து போன லாசருவுக்கு ஜீவனை கொடுத்து. இந்த வருட கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கும் நாளைக்கு தான் இருக்கிறோம். இந்த 2 நாளை குறித்துதான் இன்றைக்கு நாளைக்கு வந்து கர்த்தர் பேசு. அப்ப இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறது என்ன? நீங்கள் ஆயத்தப்பட்டிருங்கள். பிரயாணம் போகிறவன் பிரயாண சாமானை ஆயத்தப்படுத்துகிறான் என்று எசேக்கியேல் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரயாணம் போகிறவன் பிரயாண சாமானை ஆயத்தப்படுத்துகிறான். அதே போல இந்த 2023ஆம் ஆண்டாகிய பிரயாணத்தை நாம் முடிக்க போகிறோம். இந்த முடிக்க வேண்டிய நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது. இனி இந்த 2023 என்கிற பழைய பேருந்தில, பழைய வாகனத்துல இனி பயணம் பண்ண முடியாது. நமக்காக ஒரு புது பேருந்து, ஒரு புது பயணம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. அதுலதான் நான் போகணும்னாக்கா இப்ப செய்ய வேண்டியது ஒன்று, நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2வது ஆயத்தப்பட்டிருக்கு. இந்த ஆயத்தப்பட்டிருப்பது என்பது உலகத்தில் ஆசையை சேர்த்துட்ட, பணத்தை சேர்த்துட்ட என்பது அல்ல. தேவனுக்காக என் ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அனுபவம் நமக்குள் வந்தால் நாம் தேவனுக்காக ஆயத்தப்பட ஆரம்பித்து விட்டோம் என்றார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். அந்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. யாத்திரையாகவும் 19ஆம் அதிகாரம் சொல்கிறோம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். அல்லேலூயா, இறங்குவார். இன்றைக்கு இந்த இரவுக்கிற ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்கிறபடியினால், சோத்திரம், தேவனாகிய கர்த்தரோடு நீங்கள் ஜீவிக்கிறவர்களா இருக்கிறபடியினால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த புதிய வருடத்தை காண வைக்கிறார். கர்த்தர் நல்லது. அந்த புதிய வருடத்தை காண வைக்கிற தேவன், அந்த தேவனுடைய வசனம், அந்த 11ஆம் வசனம் ரொம்ப அருமையாய் அந்த வார்த்தை சொல்லுகிறது. சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஆண்டவர் இறங்குவார். எப்போ? 3ஆம் நாளில். இன்றைக்கு நமக்கு இந்த இரவு முடிய போகிறது. நாளைக்கு ஒரு நாள் இருக்கிறது. நாளைய மறுநாள் தான் கர்த்தர் நல்லவே நமக்கு புது வருடம். அப்போ இந்த புது வருடத்துல
முதல் மாதத்துல முதல் வாரத்துல முதல் வார்த்தையும் சுதந்திரம் முதல் ஜெபத்துல தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி பேச இருக்கிறார். அப்படி பேசுவது மாத்திரம் அல்ல, அந்த யாத்திரை 19:11 சொல்லுவது அவர் இறங்குவார் என்று. இறங்குவார் என்பது என்ன? தேவன் உங்களுக்காக இந்த வருட கடைசியிலும் புது வருடத்திலும் அவர் உங்களுக்காக இறங்கி நல்ல சுதந்திரம் உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்களை அவர் செய்து முடிக்க போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியானால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10-11 வசனம் சொல்லுவதை போல இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாள் இருக்கிறது. இந்த 2 நாளிலே ஜெபிக்க வேண்டியவர்கள் ஜெபியுங்கள், உபவாசிக்க வேண்டியவர்கள் உபவாசியுங்கள், வேதத்தை தியானிக்க வேண்டியவர்கள் தியானியுங்கள். கூட்டங்களுக்கு செல்வதற்கும் ஆராதனைகளுக்கு செல்வதற்கும் எக்காரணம் கொண்டும் தடைப்படாதீர்கள். உங்கள் ஊழியக்காரர்களை சென்று பாருங்கள், அவர்களிடத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எக்காரணம் கொண்டும் உங்கள் பாவங்களை ஊழியக்காட்ட சொல்லி அறிக்கை செய்யாதீங்க. ஊழியக்காரர்களும் மனிதர்கள் தான், அவர்களும் அப்பிரயோஜனமானவர்கள் தான், அவர்களும் பாடுள்ள மனிதர்கள் தான். அப்போ உங்களுடைய சுதந்திரம் பிரயாணத்தில் இருக்கிறேன், இந்த 2 நாள் ஜீவியத்தில் இருக்கிறேன், எந்த பல காரியத்தை நீங்காதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் நல்லவன் அந்த 3ஆம் நாளுக்குரிய ஆயத்தத்தை இன்றைக்கு போய் முடிய போகிறது. நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளைய மறுநாள் புது வருடம். ஆண்டவரே அந்த புதிய மாதம், புதிய வாரம், புதிய நாளை காண்பதற்கு எனக்கு நல்ல பலன் தாரும். ஆண்டவரே எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும் என்று காத்திருக்கும் போது நிச்சயமாகிய தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் நல்லவே அந்த புது வருடத்திலே முதல் மாதத்திலே ஒரு சிறந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். சீனாய் மலையிலே இறங்கின கர்த்தர் உங்களுக்கும் இறங்குவார், உங்களுக்கும் தயை செய்வார், உங்களுக்கும் உதவி செய்வார். அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற நல்ல ஆலோசனையை கர்த்தர் தாமே அருமையாய் கற்றுக்கொள்ளும். நல்ல ஆலோசனையை கர்த்தர் தாமே அருமையாய் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த தேவன் கற்றுக் கொடுக்கிற பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு அந்த வழிகளில் போவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கும் நாளைக்கும் முடிப்பது மாத்திரமல்ல, நாளைக்கு மறுநாள் 1ஆம் தேதியும் நாம் தேவனை பார்க்கிற அந்த நல்ல கிருபையை கொடுப்பார். தேவன் மகிமையாய் இறங்குவார். தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாகும். ஆனபடியினால் இந்த யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை இன்னைக்கு இரவு நீங்க படுக்கிறதுக்கு முன்பாக ஒரு விசை இந்த 2 வசனத்தை வாசிச்சு கைய வச்சு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதன் பின்பு நீங்க நித்திரைக்கு சென்று பாருங்கள். என் தேவன் இன்றைக்கும் நாளைக்கும் உங்களை எல்லா விதத்தில் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்குள் மகிழ பண்ணுகிற அந்த கிருபையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கொடுப்பாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்தரிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 10-11 வசனம் சொல்லுவதை போல இன்றைக்கும் நாளைக்கும் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரியில் உங்களோடு கூட இடைப்படுவார். இன்றைக்கு ராத்திரியில் உங்களோடு கூட
தம்முடைய வசனத்தை அனுப்புவா. இன்றைக்கு ராத்திரியில் தம்முடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பா. ஓ கர்த்தர் நல்லவன். நாளைக்கு பகல் நேரத்திலே வீணான அலைச்சல்கள், வீணான உளைச்சல் எல்லாவற்றையும் மாற்றி நாளைய தினத்துல ஆராதனையே ஒரு மகிமையிலும் மகிமையான சிறந்த ஆராதனையை உங்களுக்கு மாற்றி கொடுத்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டியில் நடத்த போகிறார். அந்த நல்ல தேவனுக்காக தேவனை துதிக்கிறேன். இப்பொழுது இருக்கிற இடங்களிலே நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களோடு பேசி நல்ல வாக்கியங்களுக்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் இதோ வருடத்தின் கடைசி நாளுக்கு முந்தின நாளாகிய இன்றைக்கு மாலையில் நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை துதிக்க ஸ்தோத்தரிக்க, ஓ கர்த்தாவே நீ கொடுத்த நல்ல கிருபைக்காக சொல். இரவிலே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல நித்திரையை தரும், 5 நித்திரையை தரும். ரொம்ப முக்கியமாய் அதிகாலை 3 மணி இருட்டோடு ஜெபத்துக்கு காலையிலேயே சீக்கிரமாய் முதல் நபராய் வந்து விடவும், நிறைய ரகசியங்களை கற்றுக்கொள்ள, சுதந்திரம் நிறைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளை எடுத்து ஆசீர்வதி. ஆண்டவரே நாளை காலை இருட்டோட ஜெபம் அக்கினி மயமா இருப்பதாக, மகிமையின் தயவாய் இருப்பதாக, ஆண்டுடைய கரத்தினால் அப்படி செய்ய வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே. ரொம்ப முக்கியமாய் 3ஆம் நாளிலே நீ சீனாய் மலையில் உதித்தீர், சீனாய் மலையில் இறங்கினீர். அதை போல உடைய பிள்ளைகள் புது வருடத்தை சுதந்திரிக்க, சீயோனில் வருகிற எல்லா நன்மையை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்ய பேருக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொரு வீட்டாரை ஆசீர்வதியும். இந்த புது வருட பண்டிகை நாட்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.